Taste the Daily. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 25/2/2025 செவ்வாய்க்கிழமை, மிருகசீரிஷம் நட்சத்திரம். லக்னம் மேஷம், ராசி ரிஷபம். இவர்களுக்கு எப்படி இருக்கும்? செவ்வாய்க்கு உரிய அந்த அவசரம், ஆத்திரம், உடனடி தீர்வு எல்லாம் இருக்கத்தான் செய்யும், அதில் மாற்றம் கிடையாது. ஆனால் ரிஷபம் இது சுக்கிரனின் வீடு, ஸ்திர வீடு, லக்கணத்துக்கு 2ஆம் வீடு, அந்த 4ஆம் வீட்டிற்கு லாபஸ்தானம். ஒரு இடத்தின் பலனை அறிய அந்த பாவத்தையே உதயமாக வைத்தும் பார்க்க வேண்டும், அதற்கு எத்தனையாவது இடம் என்றும் பார்க்க வேண்டும், லக்கணத்திற்கு அது எத்தனையாவது இடம் என்றும் பார்க்க வேண்டும், ஏறிய நட்சத்திரம் பார்க்க வேண்டும், அந்த நட்சத்திரத்து அதிபதியை பார்க்க வேண்டும், பார்க்கின்ற கிரகங்கள் பார்வையை பார்க்க வேண்டும், பின் நடப்பு திசையை பார்க்க வேண்டும். இது பொதுவாக ஜோதிடத்தில் பார்க்கப்பட வேண்டிய ஒரு முறை. இங்கே தனிப்பட்ட முறையில் ஒரு ஜாதகத்தை பார்க்காமல் பொதுவான ரீதியில் பார்க்கின்ற காரணத்தால் லக்கணம், ராசி 2 மட்டுமே நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் சுக்கிரன் ஸ்திர வீடு என்று சொன்னால் நிதானமாக செயல்படுவான். விதி அப்படி இருக்கிறது, மதி இப்படி இருக்கிறதே, அது வேலையை செய்யும், இதுவும் இது வேலையை செய்யும். தேவைப்படும் போது எந்த வேலை செய்தால் நல்லதோ அந்த வேலையை அவர் செய்வார். இதுதான் உண்மை. அப்படி என்றால் இவர்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி? எல்லா வசதிகளையும் அனுபவிப்பார்கள், பொறுமையாகவும் செயல்படுவார்கள், வேகமாகவும் செயல்படுவார்கள். இரண்டுமே இவர்கள் செய்வார்கள். இதனுடைய பலனாக என்ன நடக்கிறது? சதா காலமும் ஒரு சுயநல சிந்தனை உண்டு. அடுத்தவர்களை பற்றி அவ்வளவாக யோசிக்காமல் தன்னை பற்றியே தான் பிரதானம் என்று தான் இருப்பார்கள். அதில் வெற்றியும் காணுகின்றார்கள். நாம் ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கிறோம், கூரையை பீத்து கொண்டு தெய்வம் கொடுத்தார் போல். அது இவர்களுக்கு நடக்கும். வாசலை திறந்து வாரி கொடுக்கும். நல்ல செல்வ நிலையை இவர்கள்தான் பெறுகின்றார்கள். ஒன்று நிச்சயமாகிறது, விதி எல்லோருக்கும் மேலான ஒரு விதி இருக்கிறதே, படைப்பில் ஏற்பட்ட ஒரு விதி. அந்த விதியில் ஒரு சூட்சமம் இருக்கிறது. நீ எதை ஓயாமல் சிந்திக்கிறாயோ அது கிடைக்கும், அதை பற்றிய அறிவு உண்டாகும். இவர்கள் வசதியான வாழ்க்கை, வளமான வாழ்க்கை, நிறைந்த பணம். பாரதி சொன்னானே, பெரிதினும் பெரிது கேள் என்று. அப்படித்தான் இவர்கள் சின்ன விஷயத்தையே கேட்க மாட்டார்கள், பெரிதாக கேட்பார்கள். எடுத்த எடுப்பிலேயே கோடிதான் வாயில் வரும், 1000 10,000 வராது. அப்படிப்பட்ட இவர்களுக்கு இவர்கள் குணத்திற்கு ஏற்றார் போல் பெரும் செல்வம் கிடைக்கும். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, நல்ல நாள் இந்த நாள். திறமையாக ஒரு வேலையை செய்து முடித்து ஒரு நல்ல புகழை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள். ரிஷபராசி அன்பர்களே, நல்ல நாள் இந்த நாள். மிகவும் மதிப்பு வாய்ந்தவர்கள். ஒரு ஆசிரியர் மாணவனை பாராட்டினால் எப்படி இருக்கும்?
இப்படி ஒரு பாராட்டை இன்று நீங்கள் பெறுவீர்கள். அறிவு படைத்த ஒருவர் உங்கள் அறிவை மெச்சினால் எப்படி? அப்படி இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு. மிதுன ராசி அன்பர்களே, அடுத்தவர் பேச்சை கேட்டு தேவையற்ற ஒரு அலைச்சலும் நஷ்டமும் இன்று உங்களுக்கு ஏற்படுவதாக காட்டுகிறது. கவனம் தேவை. கடகராசி அன்பர்களே, சில நேரங்களில் உங்கள் பேச்சு பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியது. எதை பேச வேண்டுமோ அதை, எவ்வளவு பேச வேண்டுமோ அந்த அளவை, எப்படி பேச வேண்டுமோ அந்த முறையில் பேசி வெற்றியை தனதாக்கிக் கொள்வீர்கள். அந்த நாள் இன்றும் நடக்கிறது. சிம்மராசி அன்பர்களே, எத்தகைய அனுபவம் பெற்றால் உங்களுக்கு நல்லதோ அந்த அனுபவத்தை இன்று பெறுவீர்கள். இந்த அனுபவம் உங்களுக்கு வருங்காலத்தில் பல நன்மைகளை செய்யும். கன்னிராசி அன்பர்களே, உங்களது எண்ணம், செயல், முயற்சி அனைத்தும் இன்றைய லாபத்தை கருதி அல்ல, நாளைய நற்பலனை கருதியதாக இருக்கிறது. நாளைய நன்மைக்காக நீங்கள் இன்று செயல்படும் நாள் இந்த நாள். துலாம் ராசி அன்பர்களே, உச்சக்கட்ட லாபத்தை இன்று நீங்கள் பெறுவீர்கள். எப்படி என்று சொன்னால், யாராலும் வெல்ல முடியா உங்கள் திறமையை காட்டி இதை பெறுவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, எடுத்த வேலையை நல்லபடியாக முடிப்பீர்கள். எப்படி என்று சொன்னால், கடும் முயற்சி செய்து முடிப்பீர்கள். இன்றைய உங்கள் முயற்சி சாதாரண முயற்சி அல்ல, கடுமையான முயற்சி. அதற்கேற்ப வெற்றியும் பெறுவீர்கள். நல்ல நாள். தனுசு ராசி அன்பர்களே, உண்மையை உரக்கச் சொல்லும் நாள். 10 பேர் 8 பேர் தப்பான ஒரு கருத்தை சொல்லுகின்றார்கள். ஒருவர் பேசவே இல்லை, ஆனால் மற்றவர்கள் கருத்தை, அந்த பொய்யான கருத்தை இல்லை என்று தைரியமாக நீங்கள் சொல்லும் நாள் இந்த நாள். மகர ராசி அன்பர்களே, எதிர்பாரா சோதனைகள் இன்று வருகின்றன. நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். அந்த சோதனைகளை சமாளிப்பது எப்படி என்ற ரீதியில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். கும்பராசி அன்பர்களே, நீங்கள் எதிர்பார்த்த நல்லது நடக்கிறது. இதில் என்ன ஒரு சிறு குறை என்று சொன்னால், காலம் தாழ்த்தி நடக்கிறது. என்றோ நடந்திருக்க வேண்டியது காலம் தாழ்த்தி இன்று நடக்கிறது. இப்பொழுதாவது நடந்ததே என்று நீங்கள் திருப்திப்பட்டு கொள்வீர்கள். மீனராசி அன்பர்களே, கூடுதல் கவனம் தேவை. எதற்கு? லாபம் கிடைப்பதற்கா அல்ல. லாபம் கிடைக்கும்,
ஆனால் அந்த லாபம் அனாவசியமாக செலவு ஆகாமல் இருப்பதில் கவனம் வேண்டும். இதில் தான் கவனம் வேண்டும் உங்களுக்கு. எனவே லாபம் கிடைக்கும், அதை காப்பாற்ற தெரிந்து வைத்து கொள்ளுங்கள். இன்று நண்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். Taste the Daily.